Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா அரிசி உப்புமா மெடிசன் தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அரிசி நொய் எடுத்து வச்சிருக்கோம். 1 கப் எடுத்து வச்சிருக்கோம். இப்போ ஒரு 4 பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து வச்சிருக்கோம். இது ரெண்டுத்தையும் நல்லா கட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ ஒரு குக்கர் வச்சு அதுல கொஞ்சம் ஆயில் ஊத்திக்கலாம். இது நம்ம சாதாரணமாக செய்கிற ரவை உப்புமாவோட இந்த அரிசி உப்புமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா எண்ணெய் சூடாகட்டும். இப்போ சூடாகிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சம் இதில் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் உளுந்த பருப்பு போட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம வெட்டி வச்ச பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வச்சுருந்த பெரிய வெங்காயத்தை போட்டுடலாம். கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயத்தை போட்டுடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு சின்னதாக ஒரு இஞ்சி, அப்புறமா ஒரு பல்லு பூண்டு மட்டும் தட்டி போட்டுருக்கோம். அதை எடுத்து போட்டுடலாம். இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு சின்ன தக்காளி போட்டிருக்கேன். வெட்டி போட்டுக்கோங்க. கல்லுப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்க நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் 1 கப் நொய்க்கு 2 கப் தண்ணி. இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சிட்டதுக்கப்புறம் நம்ம வச்சுருந்த அரிசி நொய்யை போட்டுடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கொதிக்கட்டும். பாருங்க கொதிச்சிடுச்சு நல்லா. 1 hour வட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் இப்போ இதில் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். கொத்தமல்லி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சுக்கோங்க. ஒரு 5 சிம்மில் வச்சுட்டு 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தோன்னா நம்மளோட அரிசி உப்புமா ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. பாருங்க தொடும் போது எவ்வளோ உதிரி உதிரியாக போகுதுன்னு. அவ்வளோதான். இப்போ ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட அரிசி உப்புமா. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.